ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலைட் சேனலில் ரொம்பவே குயிக்காக எப்படி 3 ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்பவே குயிக்காக எப்படி 3 ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே ஈஸியாக எப்படி குலோப்ஜாம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குலோப்ஜாம் மிக்ஸை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதை வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு பிசைய ஆரம்பிக்கணும். குலோப்ஜாம் மாவில் வந்து எப்போதுமே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை கலந்துக்கிட்டு ஒரே பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு கலந்து கொடுக்கணும். இந்த குலோப்ஜாம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். விரிசல் எதுவுமே விழுகாமல் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும் குலோப்ஜாம். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ குலோப்ஜாம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறமா சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சுகர் சிரப்பு செய்கிறதுக்காக நான் 500 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் மிக்ஸுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சுகர் எடுத்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஜீனியை கலந்து கொடுத்துருங்க. இந்த சுகர் சிரப்பு எதுவும் கம்பி பதம் தேவை கிடையாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கலந்துக்கோங்க. ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் மிக்ஸுக்கு 500 கிராம் சுகர் வந்து கரெக்டான அளவு. அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சுகர் சிரப்பு மீதம் இருக்க மாதிரி ஆயிரும். இப்போ இந்த சுகர் சிரப்பு ஆறட்டும். இதுக்கப்புறம் குலோப்ஜாம் மிக்ஸ் எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா போதும். எடுத்து வச்சுருக்க மாவை நடு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க. அப்போ தான் விரிசல் விழுகாமல் இருக்கும். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டணும். இப்போ பாருங்கள், குலோப்ஜாமை இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எல்லா குலோப்ஜாம் மிக்ஸும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேன் காற்றுல கண்டிப்பாக வச்சிடாதீங்க. பேன் காற்றுல வச்சிங்கன்னா போடும்போதே உங்களுக்கு விரிசல் விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா குலோப்ஜாம் பொரிச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். குலோப்ஜாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், நான் குலோப்ஜாம் போடும்போது உடனே மேலே எழுந்து வரலை. இந்த அளவுக்கு சூடான எண்ணெய் இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுறக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குலோப்ஜாம் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் அம்புட்டும் சேர்க்கக்கூடாது. குலோப்ஜாம் வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே பெரிய உருண்டையாக வர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் குலோப்ஜாம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி போடவும் கூடாது. அதுவே எலும்பி மேலே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நீங்கள் குலோப்ஜாமை கலந்து கொடுக்கணும். கரண்டி போட்டு ஒரே தான் நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டுட்டு நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு குலோப்ஜாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. குலோப்ஜாம் எடுத்ததுமே நீங்கள் உடனே சுகர் சிரப்பில் சேர்க்கக்கூடாது. சுகர் சிரப்பை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் குலோப்ஜாமை சேருங்க. குலோப்ஜாம் பண்ணும்போது நிறைய பேர் செய்கிற சின்ன தவறு என்னன்னா, குலோப்ஜாம் பண்ணிகிட்டே இங்கிட்டு சூடான சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம்னு எடுப்பாங்க. அந்த தவறை மட்டும் எப்போவுமே செய்யாதீங்க. குலோப்ஜாம் ரொம்பவே சாஃப்டானதுனால சூடான சுகர் சிரப்பில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமே உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு உள்ளே வந்து ஊறாது. ஆற வச்சிருக்க சுகர் சிரப்பில் நீங்கள் எல்லா குலோப்ஜாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்படி ஊறும்போது உங்களுக்கு உள்ளே நல்லா சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் குலோப்ஜாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஊறிடுச்சு, ஆனால் எதுவுமே உடையாமல் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு குலோப்ஜாம் கையில் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்கள். ஆற வச்சிருக்க சுகர் சிரப்பில் நீங்கள் குலோப்ஜாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே 2 நாள் நீங்கள் ஊற விட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக உடஞ்சி வராது. உங்களுக்கு உள்ளே ஊறி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது நல்லாவே ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா ரொம்பவே குயிக்காக எப்படி மிக்சர் செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ மிக்சர் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா மிக்சர் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. சூடான எண்ணெய் சேர்த்துருக்கனால கை போட்டு கலராமல் 1 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் மாவு தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த மிக்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த மிக்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு.
செஞ்ச மாவை இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் மிக்சர் புளிய ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்சர் எப்படி புளியுறதுன்னு பார்த்துருவோம். இந்த அளவுக்கு சின்ன ஓட்டைகளாக உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப உலக்கில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து இடியாப்ப உலக்கில் சேர்த்துக்கோங்க. இடியாப்ப உலக்கில் சேர்த்துட்டு மிக்சர் எப்படி புளியுறதுன்னு நான் காட்டுறேன். மிக்சர் புளியும் போது உங்களுக்கு டைட்டாக கஷ்டமாக இருந்ததுன்னா மாவு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மாவை லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக லூஸா வருதுன்னு. மிக்சர் புளியறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம இருந்தாதான் மிக்சருக்கான மாவு கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறமா டைரக்டாவே எண்ணெயில எப்படி பிழிஞ்சு விடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப சூடான எண்ணெயில இந்த அளவுக்கு நீங்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி பிழிஞ்சு விடும்போது கையில சூடு தாங்கலைன்னா அப்பப்ப கையை லேசா மேல தூக்கிக்கிட்டு நீங்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சர் புளியும் போது எண்ணெய் ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பிழிஞ்சிங்கன்னா கையில உங்களுக்கு சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும். மிக்சரை புழிஞ்சு விட்டதுமே நீங்கள் உடனே கரண்டியை போடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. அப்போ உடையாமல் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு எல்லா மிக்சரையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து பொரிச்சுக்கலாம். மிக்சருக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய எல்லாமே உடனே பொரிஞ்சிரும். அதனால நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்க அவல் சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க விட்டீங்கன்னா அவல் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொரிகல்ல நான் எண்ணெயில சேர்த்திருக்கேன். இந்த பொரிகல்லையும் நீங்க போட்டு 2 செகண்ட்லேயே இது பொரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த பொரிகல்லையும் நீங்க எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பச்சை நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த நிலக்கடலையை எண்ணெயில டைரெக்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பொரிக்கும் போது நீங்க ஸ்டவ்வை ஃபுல்லாவே குறைச்சி வச்சிருங்க. நிலக்கடலை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே எடுத்துடலாம். 2 செகண்டில் இந்த நிலக்கடலை பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா நிலக்கடலை கருக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நிலக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ மிக்சர் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சருக்கு கூடுதலாக ருசி கொடுக்கறதுக்காக வெள்ளைப்பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தோலோட. அந்த வெள்ளைப்பூண்டும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூண்டும் கண்டிப்பாக நீங்கள் மிக்சருக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மிக்சருக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சரை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க ஓமப்பொரியை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 2மா உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பொரிகடலையே சேர்த்துக்கோங்க. பொரிச்சு வச்சுருக்க பொரிகடலையே சேர்த்துட்டு இது கூடவே பொரிச்சு வச்சுருக்க அவல் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வாசனைக்காக வெள்ளைப்பூண்டும் கருவேப்பிலையும் பொரிச்சு வச்சுருக்கத சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூளாக சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறி மசாலா தூள் சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் மிக்சரு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வருஷ தீபாவளிக்கு இந்த மிக்சரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக எப்படி சீவல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சீவல் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுனா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சீவல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நல்லா சூடான எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சீவல் நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் கை போடாமல் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லா மாவும் இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைய ஆரம்பிங்க. ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா சீவல் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சீவல் மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு நான் சீவலுக்கான அச்சு எடுத்திருக்கேன். இதை முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு மாவு எந்த அளவுக்கு முறுக்கு குழாயில் செய்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சீவல் எப்படி புழிஞ்சு விடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த எண்ணெயில் நீங்கள் டைரெக்டாக இப்படியே புழிஞ்சு விட்டுறலாம்.
இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சீவல் புழிஞ்சு விட்டதுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ ரொம்பவே ஈஸியாக எப்படி 3 வகையான ஸ்நாக்ஸ் இருந்தால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த 3 வகையான ஸ்நாக்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.